மகனே வேதாகாலம் எனக்கு வாய்த்த கண்மணியே கூடாரத்தை எடுத்து வாடா கூட்டப்படையை கொண்டு வாடா தேனலுக்கு ஏற்றதோரி ஐயா வெள்ளி வரண கூடாரமா ஐயா காணலுக்கு ஏற்றதோரி அங்கே கருப்பு வரண கூடாரமா அந்த மாதாவுக்கு ஏற்றதோரி ஐயா மஞ்சள் வரண கூடாரமா அந்த தங்கி மெல்ல இருப்பதற்கு தங்க வரண கூடாரமா அவ கூடாராடிந்தாளே கூடாராடிந்தாளே என் கொள்ளை கொண்ட காளியம்மா கூடாரந்தானடியது அப்பா கொழுவிலே இருக்காளே அட்டே காளி எட்டும் வேறும் அவ அமர்ந்துட்டாளே கொழுவதிலை சூரனையும் அளிப்பதற்கு எண்ணிப்பிதாளே எந்த காளியம்மா அவ எட்டோடு எட்டு நாள் என் வீப்பி தாளையுத்தி என் தாயாகப்பட்ட காளியம்மாள் எட்டோடு 8 நாளாக அம்மா மகிடன கொள்வதற்கு கொழுவிலே அமர்ந்தார்கள். அதாவது அம்மா கொழுவுல இருக்கா வேதாளத்தை கூப்பிட்டு சொல்றா எப்பா வேதாளம் நான் கொழுவில் அமர்ந்திருக்கிறேன் என்ன ஒரு மனுஷனை கொள்வதற்கு விரதம் இருக்கணும் இல்லையா அதனால அம்மா கொழுவுல இருக்காங்க எட்டோடு 8 நாளாக கொழுவிலே அமர்ந்தார்கள். என் தேவியாகப்பட்ட வீரமாகாளி கொழுவிலே இருக்கும் போது மகுடாசூரன் காவலர்கள் வாரார்கள். அந்த கோட்டையை சுத்தி பார்த்து 6000 காவலர்களும் ஒன்று கூடி எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து வாராங்க. ஆனா அம்மா கொழுவுல இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த வடக்கு வாசல்ல விதவிதமான பட்டு சேலைகள் காயுது. 6000 காவலர்களும் பார்க்காங்க. ஒரு நாள் இல்லாத திருநாளாக நாமல் வடக்கு வாசலிலே கூடாரம் அடித்திருக்க கூட்ட படைகள் சூழ வைத்திருக்கிறார்களே என்று கண்டு என்ன நினைக்கிறார் தெரியுமா? 6000 காவலர்களை கண்டவுடனே அந்த அம்மா குளித்து நீராடி அந்த அழகான சேலைகளை கால வைத்திருப்பதை பார்த்தார்கள். அங்க எத்தனை சேலைகள் இருக்கு தெரியுமா? பத்திரகாளி உடந்து இறங்கும் பச்சைப்பட்டு காயுதையா அந்த கருமாறி உடந்து இறங்கும் கருப்பு பட்டு காயுதையா கருப்பு பட்டு காயுதையா மாரியம்மாள் உடந்து இறங்கும் மஞ்சப்பட்டு காயுதையா அந்த உமையாலும் உடந்து இறங்கும் ஊதாப்பட்டு காயுதையா
பட்டி சேலை காயும் போது காயும் போது அந்த காவலர்கள் நினைக்கிறார்கள் மனதிலே காவலர்கள் நினைக்கிறார்கள் விதவிதமான பட்டுகளை கண்டு இந்த காளியர்களை கண்ட காவலர்கள் நினைக்கிறார்கள் யாரோ 8 பெண்கள் வந்திருப்பார்கள் போல் இருக்கு நாமளை யாரு என்று பார்க்க வேண்டும் என்று கூடாரத்து பக்கத்திலே வந்தார்கள் கூக்குரல் விடுகிறார்கள் இந்த காவலர்கள் ஏ பெண்களே எங்களுடைய கோட்டையிலே வந்து கூடாரங்களை அடித்து கூட்டப்படைகளை சூழ வைத்து இப்படியெல்லாம் அமர்ந்திருக்கீங்களே ஏ கோட்டையை விட்டு வெளியே வாடா என்று அழைக்கிறார்கள் காளியம்மா பார்த்தாங்க என்னடா வெளியில சத்தம் மகடாசூரனை அழிப்பதற்கு நான் கொலுவிலே இருந்து கொண்டிருக்கிறேனே இப்படி சத்தம் போடலாமா என்று கொலுவை விட்டு அம்மா கலைந்தார்கள் அட்டகாளி 8 பேர்களும் கூடாரத்துக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தியா வெளியில வாரா வெளியில வரக்கூடிய காவலர்கள் காளிய கண்டாங்க ஏங்க அப்பா என்ன ஒரு அலங்காரமான தோற்றமாக இருக்கிறாள் வீர பல்லை எடுத்து வைத்தால் திரிசடையை அவிழ்த்து விட்டால் திரிசூலத்தை எடுத்தால் தேவி 8 பேரும் வெளியில வாரா அந்த 6000 காவலரோடு எப்படி சண்டை நடக்கு அங்க கரமோடு கரமுறையில ஐயா காலோடு கால்முறையில அங்க மார்போடு மார்புறையில அங்க மதிப்பில்லாமல் சண்டை போட அவ சூளம் கொண்டு அம்மா குத்துறாளே அவ துணிக்க அதை செய்யுறாளே ஒரு குத்துக்கு அம்மூடு வேறாய் குத்துறாளே இந்த காளியம்மா 6000 காவலர் அவரை நோடி கொன்று ஐயா அதுல 2 காவலர்கள் அவளது கொண்டு ஓடிவாரா தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த சண்டாளங்க ஓடிவாரா மகிடாசூரனிடம் சொல்வதற்கு மாயக்கார ஓடிவாரா ஒவ்வொரு அடியும் இடி விழுந்த மாதிரி இருக்கு 6000 காவலர்களும் ஒரு நொடியில் அம்மாள் கொன்று விட்டால் ஆனா 2 பேரு தப்பித்தேன் பிழைத்தேன்னு
ஓட்டமா ஓடி வராங்க. ஏய் சரி, இந்த பொம்பளை வரத்து சரியில்லை. நம்ம நேரம் அரசங்கிட்ட போயிடணும். 6000 காவலர்கள்ல நம்ம 2 பேர் தான் தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு மகடாசுரங்கிட்ட வராங்க. அவன் என்ன பண்ணுதான் தெரியுமா? நல்ல கட்டில்ல படுத்திருக்கான். எப்படி படுத்திருக்கான்? கஞ்சாவோட சாரையத்தை அடிச்சு கடும் போதையிலே மகடாசூரன் படுத்திருக்கிறான். ஆனால் இந்த காவலர்கள் பார்த்தாங்க. மகடாசூரம் வாசல்ல நின்று சத்தக்காடு போடுதான். ஏ அரசே 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 என்று சத்த போடும் போது ஆனா இளநித்திரையில இருக்கான். அப்படின்னா என்னதுமா கணேசன்? இளநித்திரன்னா என்னது? அது தெரியுதுன்னா அரக்கண்ணு ஒழிப்பு. ஆமா, இளநித்திரையில இருக்கான். இவன் சத்தம் போட்டான் பாத்தியா? இந்த 2 காவலர்களும் அவன் அலறி அடிச்சு வெளியில வாரான். ஆமா, என்னடா சத்தம் கேட்க அப்படின்னு மகடாசூரன் அது அன்னைக்கு கடைசி பொண்டாட்டி வீட்டுல இருக்கான். ஆமா, லாஸ்ட் பொண்டாட்டி. ஆமா, இவன் ஓட்டமா ஓடி வாரான். ஆனா காவலர்கள் உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. உடனே என்னடா ரத்தம், எங்கடா போனீங்க? மகாராஜா, நாங்கள் எல்லோரும் காவலுக்கு போனோம். நம்ம கோட்டையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோமா? அந்த வடக்கு வாசல்ல 8 பொம்பளைகள் வந்திருக்கா. பொம்பளையா அவா? 8 பேரும் பேயாட்டமா இருக்கா. நாங்க 8 பேரையும் பார்த்தோம். 8 பேரும் மடமடன்னு எந்திரிச்சு வந்தா. 8 பேரும் எந்திரிச்சு வந்தாளா? ஏண்டா 8 பேரையும் பாத்தியா? 8 பேர் வந்தா ஒவ்வொரு கையில 2 ஆயுதம் வச்சிருக்கா. ஏ பாதவத்தி பொம்பளைங்களாடா? ஆமா, ஒரு கையில 3 கவரா இருக்கு, திரிசூலம் வச்சிருக்கா. ஒரு கையில வாள் வச்சிருக்கா. ஏ அப்பா, ஒருத்தி கையில வாள் இருக்கு, ஒருத்தி கையில திரிசூலம் இருக்கு, ஒருத்தி கையில சித்துடுக்கு வச்சிருக்கா. ஆளு பெருமா சேர்ந்து 6000 பேரை காலி பண்ணிட்டா. அப்படியா? அடிச்சு குமிச்சு அள்ளி போட்டிருக்கா. அம்பாரமா நெல்லம்பாரத்தை குமிச்ச மாதிரி குமிச்சிட்டா. ஏண்டா என்ன 6000 பேர்களும் அடிபட்டிருக்கீங்களே ஒரு பொம்பளைங்க கிட்ட? ஆமா, எதுக்குடா இப்ப 1000 பேர்களையும் எங்களை அடிச்சு கொன்னுட்டா? நாங்க 2 பேர் தான் தப்பிச்சு வந்தோம். ஆமா, ஏன்னா அவ பொம்பளையா தெரியல. ஏண்டா அப்ப 8 பேர் வந்திருக்காளா? அது 8 பேரும் ஆளாகின பிள்ளை. அது என்னடா ஆளாகின பிள்ளை? சின்ன சின்ன பிள்ளையா இருக்கு. ஏண்டா 6000 பேரு போய் பொம்பளை கிட்ட அடிபட்டு வந்திருக்கிய. மகடாசூரனுக்கு தானடா கேவலம். ஏய் தேவர்களே, இனிமேல் அந்த பெண்ணை விடக்கூடாது. அவன் அம்மான்னு நினைச்சானா? அவன் காளின்னு நினைச்சானா? அவன் பெண்ணாகல்லவா நினைத்து விட்டான். மகடாசூரன் சண்டைக்கு எப்படி கிளம்புகிறான்? அவன் கல்லோடு சாராயந்தை அவன் கண்டே மட்டும் அவன் அது குடித்து வெறியாளே மகிடாசூரன் வருகிறானே. அவங்கள் கூடித்து வெறியாளே கல் குடித்த வெறியாளே கண்டே மட்டும்
கல்லு குடிச்ச வெறி வெறி மது குடிச்ச வெறி ஆமா கண்ட மட்டும் வளருதான். சரி ஏண்டா ஆ நான் போய் பொம்பளைய பார்த்துட்டு வாரேன். பாத்துட்டு வரேன். இந்த அடிபட்டம் வந்தாலுதான் சரி மகாராஜா மகாராஜா பொம்பளையாகவா அவ இருக்கா? இப்படியாகவே இருக்கா? என்னமோ சொன்னதை சொல்லியாச்சு. சரி போனுன்னா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஏண்டா ஆ 6000 பேரை கொண்டிருக்கா. கொண்டிருக்கா. பிறகு போகாம என்ன செய்ய? என்ன செய்ய? கல்லோட சாராயத்தை குடித்தான். சரி மது குடித்த வெறியால பெரியாளு. இந்த மகடாசூரம் ஏறினான். சரி ரதத்திலே அமர்ந்து கொண்டு வந்து கொண்டு கொடியவன் மகடாசூரன் வந்து கொண்டிருக்கான். வந்து இருக்கா. தண்டாள பாவி மகடாசூரன் மகடாசூரன் அருமையாகவே பெருமையாகவே அருமையோடு பெருமையோடு போர் வந்து கொண்டிருக்கிறான். அந்த மகிடாசூரன் வந்து கொண்டிருக்கிறான். மகடாசூரன் வருகிறான். ஆமா அவன் வருகிற போது வருகிற போது அம்மா என்ன செஞ்சா தெரியுமா? என்னம்மா செய்கிறா? ஏட்டி எண்ணாத. சரி ஏ மகடாசூரா மைடாசூரா அவ என்ன பண்ணுனா? என்ன பண்ணுனா? அவன் வரும்போது அரக்கனா வருவான். சரி ஏட்டி நம்ம இப்படிலாம் நிக்க கூடாது. நிக்க கூடாது. மகடாசூரன் கண்டிப்பா பொம்பளைங்களை கண்டா ஆமா அவன் நிச்சயமாக விடமாட்டான் விடமாட்டா. அப்படின்னு அம்மா என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செய்தாள்? 8 பேரும் 8 பேரும் ஒரு பெரிய பெண்ணாக இருந்த வீப்பித்தாளையத்து காளி காலி ஒரு சின்னஞ்சிறு பிள்ளையாக வடிவெடுத்தாள். வழிவெடுத்தாள். அவ என்ன வடிவெடுத்தான் தெரியுமா? என்ன வடிவெடுத்து அவ இந்த வயசு பிள்ளை போலே பிள்ளையே போலே இந்நாட்டு காளி வடிவே சின்னந்திரு பிள்ளை போலே அந்த தேவி அவள் வடிவெடுத்தாள். பாவடை சண்டை போட்டு காலியா நிற்கிறாள். அவன் குழந்தை நல்லே வடிவான் கொண்டே வடிவான் கொண்டே அந்த கொலை காலி ஒரு சின்ன பிள்ளை போல வடிவத்தெடுத்து சரி பச்சை குழந்தை மாதிரி ஆமா பாவடை சட்டை போட்டு பாவடை சட்டை போட்டு கையிலே திரிசூலம் பிடித்து திரிசூலம் இந்த பிடித்து வீப்பி தாளையுத்து காளி நிக்கா. நிக்கா. இவன் நல்ல போதையில வந்துகிட்டு இருக்கான். சரி அப்ப இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணுனா? இவனுக்கு வந்து மாட்டு முகம் மாட்டு முகம். மனிதரை போல் சொருபம் சரி மாட்டு முகத்தோட இருக்கான். ஆமா இவன் வந்துகிட்டு இருக்கான். சரி இந்த 8 பேரும் அம்மாள் பெரிய பெண்ணாக இருந்தவள் இருந்தவள் சின்ன பிள்ளையா நின்றுட்டு இருக்கா. ஆமா உடனே இவன் நினைக்கான், ஆமா என்னடா என்னடா 6000 காவலர்களும் காவலர்களும் பெரிய பிள்ளைன்னு சொல்லிட்டானு, சொல்லிட்டானே சின்ன பிள்ளையாலாம் இருக்கா, ஆமா 16 வயசு சரி பொண்ணு என்று சொல்லிட்டானே. சொல்லிட்டானே ஆனா இவ பச்சை குழந்தையாகல்லவா இருக்கா. ஆமா ஆனா அவன் நினைக்கான், ஆ நம்மளுடைய கெத்து என்ன, என்ன 1008 வருடத்திற்கு அழியாத வரத்தை பெற்று சந்தேகம் வரும். சந்தேகம் வந்து- என்ன நம்ம சின்ன பிள்ளையா நிக்க முடியா ஆமா அப்படின்னு சரி அம்மா 8 பேரும் தயாரா நிக்கான். நிக்கா. இவன் ரதத்துல வாரவன் நினைக்கான், சரி ஆகா ஆஹா மகடாசூரன் ஆனா நம்மளுடைய காவலர்கள் காவலர்கள் பெரிய ஆளுன்ட்டானே, சரி இவன் சின்ன பிள்ளையால நிக்கா. சின்ன பிள்ளையாள என்ன நினைக்கிறான் மகிடாசூரன்? என்னம்மா நினைக்கின்றான்? நம்ம பிள்ளையோடைய தந்தை ஓட்டால் பேர் உலகில மதிப்பும் இல்லையே, மதலையோடைய தந்தை ஓட்டால் மாநிலத்தில மதிப்பும் இல்லையே,
குழந்தையோடு சண்டை போட்டால் குவளையத்தில மதிப்பும் இல்லை. இந்த சின்ன பிள்ளையோட சண்டை போட்டால் செய்யுளையில மதிப்பும் இல்லை. மகடாசூரன் நினைக்கா இந்த பிள்ளையோடு நாம சண்டை போடலாமா? பேருலகிலே நமக்கு மதிப்பு உண்டா? கிடையாது. இந்த குழந்தையோட சண்டை போடலாமா? குவளையத்திலே மதிப்பு உண்டா? மதிப்பு இல்லை. ஆனா பச்சை பிள்ளையெல்லாம் இருக்கு. இவா கூட சண்டை போட்டா 4 பேர் நம்மள மதிக்க மாட்டானே. அம்மா அம்மான்னு நினைச்சானா? சண்டாள மகடாசூரன் அவன் காளி என்று நினைக்கலையே, கை குழந்தை என்று நினைக்கிறான். அவன் மாறி என்று நினைக்கலையே, மதலை என்று நினைக்கிறான். அவன் அம்மா என்று நினைக்கலையே, அழகு பிள்ளை என்று நினைக்கிறான். அவன் வந்தரவன் திருப்போ, அவன் வந்தரவன் திருப்போ, வாயு பேசமேளே ஓடு. அம்மான்னு நினைச்சானா? தீப்தி தாளையுத்து காளியம்மாள் என்று நினைத்தானா? அவன் பிள்ளைன்னு நினைச்சான். வந்த ரதத்தை திருப்புனா மகடாசூரன் வாய் பேசாம ஓடுதான். சரி, யாரா இருந்தாலும் குழந்தை கிட்ட சண்டை போட மாட்டாங்கல்ல, பெரியாள்கிட்டயே சண்டை போட மாட்டாங்க. பிள்ளைகிட்ட சண்டை போட்டு என்ன செய்ய? அவன் ரதத்தை திருப்பிட்டு ஓடுதான். ஆனா அம்மாளுக்கு கோபம் வந்துட்டு ஐயோ ஏட்டி மாறி இவன் ரதத்தை திருப்பிட்டு ஓடுதான். ஆனா போனா திரும்ப இவன் வரமாட்டான். யாருக்குனே பிறகு விட்டுட்டா பிடிக்க முடியாது. ஒண்ணு கெட்டு தளத்துல பிடிக்கணும். ஆனா மேய் தளத்துல கையில மாட்டாது. கெட்டி போட்டுனா தான் பிடிக்க முடியும். ஆனா கெட்ட விட்டு அவுத்துட்டு ஓடிட்டுன்னு வை, மேய் தளத்துல பிடிக்க முடியாது. பாஞ்சிருமா? பிற அவுத்து விட்டா பாயத்தான் செய்யும். பிற நிக்கவா செய்யும். ஒரே பாய்ச்சல். நம்ம இன்னைக்கு இந்த பிள்ளைய நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு அம்மா என்ன செஞ்சா தெரியுமா? எங்க அப்பா அந்த மகடாசூரனை கூப்பிடுதா. அவனுக்கு கோபம் வர மாதிரி கூப்பிடுதா. ஏன்னா கோபம் வந்தா தானே திரும்பி வருவான். ஆனா சின்ன குழந்தையா இருந்த என் வீப்பி தாளையுத்து காளி பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டா. 16 வயசு பெண்ணா நின்னு அந்த மகடாசூரனை அழைக்கிறா. ஏய் மகடாசூரா, என்னை யாரென்று நினைத்தாயடா? என்ன சொல்லி அழைக்கிறாள் அம்மா வீப்பி தாளையுத்து காளி? எருமை மாட்டுக்கு பிறந்த பையலே, எருமை மாட்டுக்கு பிறந்த பையலே, பிறந்த பையலே எங்கே
ஏறு மாங்க போல உருட்டு வேண்டாம் மகிடாசுரா ஒன்னே அங்க போல என்ன பிள்ளை என்று நினைத்தாயா உன்னை பொலிவோட வந்திருக்கேன் என்ன மதலை என்று நினைத்தாயா உன்னை மாப்போட வந்திருக்கனடா என்று காளியம்மா மகடாசூரனை கூப்பிடுதாங்க அட்டகாளி 8 பேர்களும் கூப்பிடுறார்களே அவன் பார்த்தான் அவனுக்கு என்ன கோபம் வந்து தெரியுமா என்ன கோபம் ஒரு மனிதனை பார்த்து அவன் பசு போல போறான்னா கோபம் வராது மாட்டு மாதிரி போற பாரு மாட்டு பயல அப்படின்னா கோபம் வரும்ல ஆனா அம்மா கேட்டாங்க எரும மாட்டுக்கு பிறந்த பயலன்னு அவனுக்கு கோபம் வந்துட்டு ஒரு காளி இவன் நம்மளைத்தான் கேட்டாளா அதுக்கப்புறம் தான் அவன் தலையவே தடவி பார்க்கான் ஓ நமக்கு தான் மாட்டு முகம் இருக்கும் அதான் நம்மளத்தான் இவ கேட்டிருக்கா என்று மதி கெட்டவன் திரும்ப ரிட்டன் வாரான் ஏய் நீ என்னத்தானே கேட்ட ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ பிள்ளையா இருந்தா இப்ப பொண்ணு மாதிரி இருக்காள நல்ல பட்டி சேலெல்லாம் கட்டி நல்ல பட்டி சட்டை போட்டு நல்ல புது பொண்ணு மாதிரிலாம் இருக்கா ஒரு கால் இவன் மந்திரவாதியா இருப்பாளோ அப்படின்னு மெல்ல கிட்ட வந்தான் யாரு மகடாசூரன் என்ன மகடாசூரனை அம்மா கொல்ல போறாங்க இல்லையா மகடாசூருடைய போர் முடிய போகுது இல்லையா அவன் கிட்ட நெருங்கி வாரான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மந்திரமூர்த்தி துணைய கொண்டும் செய்யறா தெரியுமா அப்ப அவன் கேட்டான் என் பெண்ணே என்னுடைய வாசல்ல கூடாரத்தை அடித்து என்னுடைய இடத்திலே இருந்து கொண்டு என்னுடைய காவலர்களை நீ அழிச்சிருக்க டே அறிவி கட்ட மகடாசூரா உன்னுடைய காவலர்கள் என்னை மதிக்கவில்லை நான் யார் என்று தெரியாமல் என்னை அவதூறான வார்த்தைகளை பேசினார்கள் அதனாலதான் அவங்கள நான் கொன்று குவித்தேன் ஆமா நீ ஏன் இடத்துல தானே கூடாரம் அடிச்சிருக்க அப்புறம் ஏன் காவலர்கள் உன்னை கேட்க மாட்டாங்க அறிவி கட்டவனே நான் உன் இடத்துல அடிச்சிருக்கேன் நான் பெரம்போக்குல அடிச்சிருக்கேன் அங்க பாரு உன் கோட்டை எங்க இருக்கு நான் இங்க அடிச்சிருக்கேன் ஏண்டா வாரமெல்லாம் ஏண்டா இப்படி துன்பப்படுத்துதீங்க அவன் என்னடான்னா காவலர்கள் கோட்டையை எரிப்பாங்க கூடாரத்தை அழிப்பாங்க நீ என்னடா என்னுடைய இடத்துல கூடாரம் அடிச்சிருக்காங்க என்னடா துன்பம் இது ஏ பெண்ணே என்னுடைய இடத்துல கூடாரம் அடித்த மட்டும் நான் உன்னை விட மாட்டேன் ஏண்டி நீ காலியா இருந்தாலும் சரி நீ கூலியா இருந்தாலும் சரி பாரு நான் யார் தெரியுமா இந்த மகடாசூரன் மச்சரிசி வனத்திலே 1008 வருடத்திற்கு அடியாமரம் அங்கி இருக்க ஆனாலே சாக மாட்டேன் யாராலும் அழிய மாட்டேன் தேவர்களால் சாக மாட்டேன் முகனால் அழிய மாட்டேன் மூவர்களால் சாக மாட்டேன்
என்னை கொல்ல யாராலும் முடியாது. 1008 வருடத்திற்கு நாளியாவரத்தை பெற்றிருக்கேன். ஏன் கடவுளே, கொடிய பாவி மகுடாசூரன், நான் இப்படி கோடி வரங்களை பெற்ற வண்டி. ஏய் மகுடாசூரா, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன்னை கொல்ல போறேன். மகுடாசூரா வந்தேனையோ மாபோத போடுவண்டா. ஏ கட்டழகா வந்தேனையோ, கட்டழகா வந்தேனையோ காலிவதை செய்ய போறையா, உன்னே காலிவதை செய்ய போறையா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கொல்ல போறேன் அப்படின்னா அம்மாளுக்கும் மகுடாசூரனுக்கும் போர் மூண்டது. ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு. சண்டை நடந்தா மகுடாசூரனால அம்மா கிட்ட முடியுமா? மகுடாசூரன் யார் என்றவள் புரிந்தாளா? அந்த மகுடாசூரனுக்கும் என் தேவி வீப்பி தாளையத்து காலிக்கும் எப்படி சண்டை நடக்கு? ஏ கரமோடு கரமுறையிலே காலோடு மாரோடு மாறுறையிலே மதிப்பில்லாமல் சண்டை சூழன் கொண்டு முத்துவாளா வரையே செய்யுவாளா. ஏ அருவாளைய கையில் எடுத்து அழகு மகிடம் தலைய அருப்பாளா. வெட்டு வெட்டு குத்து அங்க வீரவாள் கொண்டு சூலாயுதத்தை எடுத்தால் அம்மாள் மகுடாசூரனை குத்துகிறாள். அந்த சூலாயுதத்தை வச்சு குத்தும் போது என்ன செய்கிறா தெரியுமா? என் வீரமாகாளி அருமையாக குத்துகிறாள். அவன் தலையை அறுத்து எடுக்கா. ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தால் இந்த மகுடாசூரம் 1000 மகுடனா நிற்கான். 2 சொட்டு ரத்தம் கீழே விழுந்தால் 2000 மகுடனாக நிற்கான். ஏ அப்பா, எங்க பார்த்தாலும் மகுடாசூரனா நிற்கான். அவன் எப்படி நிற்கான்? அவன் மாட்டு தலையை அறுக்கும் போது மனுஷன் தலையும் முளைக்குதையா. ஏ மனுஷன் தானே அறுக்கையிலே அவனுக்கு மாட்டு தலைய முளைக்குதையா. ஏ சத்து சத்து முளைக்கானையே. அவன் திரும்ப திரும்ப
திரும்ப திரும்ப வாரான் வாரான் மாண்டு மாண்டு விளைக்கிறான் ஆமா மகடாசூரம் மறுபடியும் வாரான் மறுபடியும் அழைக்கான் சண்டைக்கு வா சண்டைக்கு வான்ட்டு மாட்டுத்தலை அறுத்தா மனுஷன் தலை முளைக்கு மனுஷன் தலை அறுத்தா மாட்டு தலை முளைக்கு பாவி உயிர வாங்குறான் மனுஷன் தலை அறுத்தா குருவி தலை முளைக்கு குருவி தலை அறுத்தா கொக்கு தலை அரச மரமா வாரான் ஏ சண்டால ஆலமரமா வாரான் ஆலமரமா வாரான் தென்னை மரமா வாரான் தென்னை மரமா வாரான் மாமரமா வாரான் மாமரமா வாரான் ஏ கொடிய பாவி என்ன சேட்டை என்ன சேட்டை ஒரு பொம்பளை எத்தனை நேரம் ஒரு ஆம்பளையோட சண்டை போடுவா சண்டை போடுவா கை சோர்ந்தா கை சோர்ந்தா கால் சோர்ந்தா சரி உடம்பெல்லாம் வலிக்கு ஆமா எத்தனை நேரம் போட்டு குத்துவா குத்துவா. அவ கைதான் எதுக்காகும் சரி அவ காலுதான் எதுக்காகும் எதுக்காகும் அடிச்சு பார்த்தா கொன்னு பார்த்தா நிமித்து பார்த்தா சரி ஏன்னா அவன் வாங்கின வரம் அது அது அவனை சாமானியமா அம்மாளால கொல்ல முடியாது கொல்ல முடியாது உடனே கை சோர்ந்து சரி மாறி சொல்லுதா அக்காய காளி ஆ இத நம்ம அத்தாங்கிட்ட தான் கேட்கணும் கேட்கணும் எந்த அத்தாங்கிட்ட எந்த தாங்கிட்ட அதான் பரமசிவர்கிட்ட தான் சரி இவர் எப்படிதான் இவனை படைச்சாரோ தெரியல தெரியல இவன் என்ன பிறவினே தெரியல ஆமா ஆண்டவங்கிட்ட கேட்போம் கேப்போம் அப்படின்னு முழங்கால் போட்டு சரி ஆண்டவங்கிட்ட காளியம்மா கேக்குறாங்க கேட்கிறாங்க ஏ ஆண்டவா ஏ ஆண்டவா இவனுக்கு என்ன வரத்தை கொடுத்தீரையா ஏ பகவான் கொடிய பாவி சண்டாளம் மகடாசூரன் செத்து செத்து பிழைக்கிறானே ஐயா பிழைக்கிறானே ஐயா பிழைக்கிறானே என் சிவனாரை என்ன செய்வே ஆண்டவனே என்ன செய்வேன் ஆண்டவா ஆண்டவா இவன் மாண்டு மாண்டு விளைக்கிறானே ஆண்டவா விளைக்கிறானே இவன் மறுபடியும் வாரானே மகடாசூரம் உயிர் நிலையும் மாயவா தெரியலையே இந்த சூரனோட உயிர் நிலையும் ஏ சிவனாரே தெரியலையே நான் என்ன செய்ய போறேன் ஐயா ஆண்டவா போறேன் ஐயா ஏ போறேன் ஐயா நான் எப்படி கொல்ல போறேன் இவனை கொல்ல ஆண்டவா ஆண்டவனே ஐயா சொல்றேன் ஐயோ ஆண்டவா ஆண்டவா செத்து செத்து பிழைக்கான் சரி திரும்ப திரும்ப வாரான் வாரான் மாண்டு மாண்டு பிழைக்கான் விளைக்கான் மறுபடியும் வாரான் மறுபடியும் வாரான் நான் எப்படி ஐயா இவனை கொல்வது கொள்வது உயிரும் தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டாங்க எப்படி போட்டு இவனை கொன்னா சாமான்னு தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டாங்க அப்படின்னா அம்மா 8 காளியர்களும் ஆண்டவங்கிட்ட கேக்குறாங்க கேட்கிறாங்க அப்ப ஆண்டவன் சரி ஆகாயத்துல இருந்து இருந்து அசிரிய வாக்கு கொடுக்காரு ஆமா ஏ மகடாசூரா ஏ மகிடாசுரா நீ மகடாசூரனை கொல்வதாக இருந்தால் ஏ காளி ஏ ஹாலே அவனை கொல்லும் போது இரவாகவும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பகலாகவும் இருக்கக்கூடாது மகளாகவும் இருக்கக்கூடாது மஞ்சவையில் அடிக்கணும் மஞ்ச வெயில் அடிக்கணும் மகடாசூரனை நீ பிடிக்கணும் நீ பிடிக்கணும் சாரையும் சர்ப்பமும் சருகி விளையாடணும் விளையாடணும் அந்த நேரத்துல நீ மகடாசூரனை பிடிக்க மகிடாசுரனை பிடிக்க நீ 8 காளியும் 8 காலியும் ஒரே காளியாகணும்
ஒரே காலியாக ஆகணும். அந்த மகுடாசுரனை பிடித்து கீழே தூக்கி போட்டு உன்னுடைய 5 விரலை கொண்டு அவன் தொண்டையிலே நீ பதிக்கணும். அந்த தொண்டையிலே பதித்தால் ஒரு அழகான லிங்கம் ஒண்ணு அவன் தொண்டையிலே இருக்கும். அந்த படிகலிங்கத்தை நீ எடுத்துட்டேன்னு வை, இந்த மகுடாசுரனுடைய உயிர் பெயரும் அப்படின்னு மேல இருந்து கடவுள் காளிக்கு உயிர் நிலைய காட்டி கொடுக்காரு. அதான பார்த்தேன். என்ன செஞ்சாலும் சாக மாட்டக்கான எட்டி தங்கச்சி மாறி மகுடாசுரனை வார செவ்வாய்க்கிழமை எப்படியும் ஜுவாலிய முடிச்சிடணும். தயாரா இரு. மஞ்சவையில் அடுக்கி சாரையும் சர்ப்பமும் சருகி விளையாடுது. மகுடாசுரனை பிடிக்கிறா அட்டகாளி 8 பேர்களும் பிடித்து மலை போல சாய்த்து என் வீப்பி தாளையத்து காளி என்ன செய்கிறாள் மகுடாசுரனை அவன் நெஞ்சில ஒரு காலம் நெஞ்சில ஒரு காலம் ஒரு காலம் அவன் நெத்தில ஒரு காலம் ஐயா நல்ல வீரனை கொண்டு மகிடனை விடுகிறார். எட்டியாவா பிடித்தாரே அவனை இழுத்துகிற போட்டாரே 8 காளியோ ஒரு காளியானாலே அவ சுடுகாட்டு காளியாக ஐயா காளியாக காளியாக அந்த தேவி நிற்கிறாளே ஐயா சுடுகாட்டு காளியாக 8 காளியாம்மான ஒரே காளியான மகுடாசுரனை பிடித்தால் மலை போலே சாய்த்தால் அந்த மகுடாசுரன் நெஞ்சிலே ஒரு கால வைத்தால் அவன் கொம்ப ஒரு கைட்டு பிடிச்சா வலது கைய கொண்டு அந்த மகுடாசுரன் தொண்டையில பதிக்காள். எதுக்கு? மகுடாசுரனை கொல்லதுக்கு. அதுக்குதான் தொண்டையிலே பதித்தால் அந்த மகுடாசுரன் தொண்டைக்குள்ளதான லிங்கம் இருக்கு. அந்த படிக லிங்கம் மகுடாசுரன் மேலே ஏறி கொண்டு மாகாளி என்ன செய்கிறா? அந்த மகிடனோட தொண்டையிலை தொண்டையிலை மாகாளி ஐயா தொண்டையில ஐயா கைய வைத்து தோன்றுறாளே லிங்கமாத அட்டைகாளி ஐயா 8 பேரும் அழகு லிங்கத்தை எடுத்தாளே தோண்டி அவ எடுத்தாளே எடுத்தாளே செல்ல காளி
மகாதூரனுட யாரத்தே மாறே ஒரு சொரையினை பாயிதையா அழகிறதோ ஓடுதையா ஓடுதையா ஆற்று வெள்ளமாக மகடாதுடைய ரத்தமானது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது. சோருடைய ரத்தமானது பெருக்கெடுத்து ஓடுது. அந்த மகடாதுர ரத்தம் ஓடும் போது அவனுடைய உயிரோ போக போகுது. உயிரு மகடாசூரனுக்கு போகுது. உயிர் போகும்போது இவன் மல்லாக்க படுத்திருக்கான். தன்னால முடியாம படுத்திருக்கான். அந்த மகடாசூரன் ஏறிட்டும் பார்க்கான். அம்மாள பார்க்கான். அம்மா எப்படி இருக்கா? அம்மா சுடுகாட்டு காலியாக நிக்கா. உடனே இவன் நினைச்சான், என்ன நினைக்கா? நாம இவள பெண் என்றல்லவா நினைத்து விட்டோம். மாகாளியாக இருக்காளே, இவளை மங்கை என்றல்லவா நினைத்து விட்டோம். சுடுகாட்டு காலியாக இருக்காளே, இனிமே இவளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இவளை நம்ம விடக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. இவளை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. சரி. கண்ணெல்லாம் கருப்பா இழி வச்சிருக்கா. இவ கருங்காலியா இருப்பா போல. இவளை நாமளி இனிமே விடக்கூடாது அப்படின்னு கீழே படுத்திருக்கான். இந்த மகடாசூரா அம்மாள கையெடுத்து கும்பிடுதான். என்ன சொல்லி கும்பிட்டான்? ஏ அம்மா, நான் இதுவரைக்கு நான் உன்னை பெண் என்று எண்ணி விட்டேன். பெருமாளுக்கு தங்கை என்று எண்ணலி அம்மா. நான் மதலை என்று எண்ணி விட்டேனே. நீ மாயனுக்கு தங்கை என்று எண்ணவில்லை அம்மா. நான் உன்னை குழந்தையாக அல்லவா நினைத்து விட்டேன். ஏ ஆத்தா, ஏ வீட்டி தாளையுத்து காளி, என்னை கொன்று விடாதம்மா. எனக்கு நீ உயிர் பிச்சை கொடு அப்படின்னு கேட்கான். என்ன பிச்சை கேட்கான்? உயிர் பிச்சை கேட்கான். அப்ப அம்மா நினைக்கா, சரி பாவம் என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை நம்ம மேல நிக்கும், அவன் கீழே கிடக்கான். நம்மள பார்த்து உயிர் பிச்சை கேட்கான். கும்பிட்ட கைய கூல கைய ஆக்கலாமா? சரி நம்ம பிழைச்சிட்டு போட்டுமே அப்படின்னு. டேய் மகடாசூரா, நான் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். நான் உன்னை உயிரோட விட்டா ஆண்டவன் என்ன கல்யாணம் முடிக்க மாட்டாரு. நான் கல்யாணம்னா எப்ப எப்பன்னு இருக்கேன். என்ன மாலை சூட மாட்டாரு. கல்யாணத்துல நிக்காளையா? கல்யாணம் முடிக்கணும், சிவபெருமான்ட்ட போகணும், கல்யாணம் முடிக்கணும், பார்வதி ஒரு பக்கம் விரட்டணும், கங்காதேவி விரட்டணும். 8 பேருமே காலாட்சி. ஒரே நோக்கம் பார்வதியை விரட்டணும். பார்வதியை விரட்டினாதான் நம்ம அந்த இடத்துல உட்கார முடியும். நான் ஒன்ன கொல்லலன்னா நான் எப்படிரா நான் சிவனை கல்யாணம் முடிக்க முடியும்? அறிவி கட்டவன. ஏ ஆத்தா, அதுக்காக என்ன ஒன்ன என்ன விடவா சொல்லுவேன்? என்ன நீ எப்படியாவது ஏத்துக்கோ. உடனே அவன் பார்த்தான், சிங்கமுக வாகனமாக சிங்கமுக வாகனமாக தேவி அம்மா என்னை ஏற்றுக்கோ. அதனால வரலியா? சிங்கமுக வாகனமாக என்ன பெற்ற ஆத்தாடி ஏத்துக்கோன்னு. ஏண்டா உன்னை நான் சிங்கமுக வாகனமா ஏத்துக்கிடுதேன். ஆனா என் மேல ஏறி உட்காருங்க. உனக்கு வாகனம் இல்லாம முட்டையா கிடக்கலாத்தா. அதனால நீ என்ன சிங்க முகமா வச்சுக்கிட்டு நான் உன்னை சமக்கங்க. ஆமா. அம்மாள் மகடாதுரா அம்மாள என் மேல ஏறி உட்காருங்க.
அவன் சிங்கமா ஆயிட்டாம்ல. ஆமா மகடாசூரனை அம்மா சிங்கமுக வாகனமா ஆக்கிட்டாங்க. ஆயிட்டாங்க 8 காளியர்களும். சரி அம்மாள் சிங்கத்தின் மேல ஏறி இருக்கா. ஏறி இருக்கார். எப்படி இருக்கா? இப்படி அம்மாள் மகடாசூர மேல எப்படி இருக்கா? 2 காலையும் கவுட்ட போட்டு இருக்காளா அல்லது சவாரி போட்டு இருக்காளா? இருக்காளா? எப்படி இருக்கா? கழுத்துல கண்ணிய போட்டு மகடாதரனை பிடிச்சிட்டு கவுட்ட போட்டு உட்கார்ந்துருக்கா. அப்படிலாம் உட்கார மாட்டா. இப்ப உள்ள பெண்கள் பைக்கில போகுது அப்படியா உட்கார்ந்துருக்கா? அப்ப எப்படி உட்கார்ந்துருக்கா? அம்மா ஒன் சைடா உட்கார்ந்தா. சமசானத்துல உட்கார்ந்து அவன் இப்படி ஒரு காலம் மடக்கி சரி ஒரு காலை நீட்டி நீட்டி ஒரு கையை இப்படி வச்சு சரி ஒரு கையை இப்படி வச்சு வச்சு அம்மனா இருக்கா. இருக்கா. இப்படி இருக்கா. ஆ, ஆசீர்வாதம் பண்ணின மாதிரி இப்படி இருக்கா. சரி அம்மா ஒன் சைடா உட்கார்ந்தாங்க. ஒன்சேடா உட்கார்ந்தாங்க. ஒழுக்கமா உட்கார்ந்தாங்க. சரி ஆ? ஆ, விரிச்சு உட்காரல, உட்காரல. ஒழுக்கமா உட்கார்ந்தா. ஆமா அம்மாள் அப்படிதான் உட்காருவா. உடனே இந்த மகடாசூரன் கேக்கா, சரி தாயே தாயே, நீ என்ன வாகனமாய் ஏத்துக்கிட்ட, ஏத்துக்கிட்டேன். நானும் உன் மேல சரி ஏறிய மேல நீ உட்கார்ந்துட்ட. உட்கார்ந்துட்டேன். எம்மா அம்மா, என்னதான் இருந்தாலும் நீ சைவ படப்புக்காரி, சைவ படப்புகாரு. நான் அசைவம் இல்லையா? அவளுக்கு எனக்கு ஏதாவது வருஷத்துல ஒரு நாளாவது ஒரு நாத்தம் வேணும். 4 எலும்பாட்டும் போடு. ஆமா, ஒரு எலும்பு துண்டு, ஒரு கோட்டு, ஒரு கருவாடு, ஒரு 5-6 மண்டவெல்லாம், ஒரு கருப்பட்டி துண்டு, ஒரு எள்ளு புண்ணாக்கு. இனிமெல்லாம் கருப்பட்டியும் கிடையாது, கிருப்பட்டியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சும்மா கடை. இல்ல காளி கிட்ட கேட்கா மகடாசூரன் எது போடுறதோ போடம்மா. கருப்பட்டி வேற கேட்காங்க உனக்கு. ஆமா, கருப்பட்டி வைப்பாங்கல்ல அவனுக்கு மகடா. அவன் படப்புல பாரு கருப்பட்டி, மகடா, எள்ளு புண்ணாக்கு, சுருக்கு, சரக்கு எல்லாம் இருக்கு. டேய் மகடாசூரா, டேய் நான் சைவம், ஆமா, நீ என்கிட்ட அசைவம் கேட்க உனக்கு பொங்கச்சோறு பாயாசம் எதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆ, நீ என்னை சுமந்திருப்பதினால் இருப்பதினால் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா ஊர்லயும் கொடை நடக்கும். கொடை நடக்கும். மகடாசூரா, நீ என்னை சுமர்ந்திருப்பதினால் இருப்பதினால் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. ஆமா ஒரு கால அம்மாளுக்கு சிங்க வாகனம் போல் இருக்கு சரி அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. ஆமா அதனால நீ என்னை சுமந்திருப்பதனால இருப்பதினால் நம்ம 2 பேரும் நிறந்துக்கிடுவோம். நிறந்து விடுவோம். என்ன ஆத்தா நிறக்க சொல்ற? ஆமா என் கட்டி மகனே மகடாசூரா, ஏய் மகடாசூரா, அடே மாப்பாட போ எனக்கு தாண்டா, எனக்கு தாண்டா, ஏ எனக்கு தாண்டா, அடே மாமிசமோ உனக்கு தாண்டா, அடே எனக்கு தாண்டா, பானகாரா எனக்கு தாண்டா, தஞ்சாவூர்தா எனக்கு தாண்டா, படப்பு சோறு உனக்கு தாண்டா, சைவமல்லா எனக்கு தாண்டா, எனக்கு தாண்டா, அடே அசைவமல்லா உனக்கு தாண்டா, உனக்கு தாண்டா, அடே மகடாசூரா, ஏய் மகடாசூரா, ஏய் மகடாசுரா, பானக்கரம் எனக்கு, எனக்கு பஞ்சாமிர்தம் எனக்கு, சரி மாவிளக்கு எனக்கு, எனக்கு துள்ளு மாவு எனக்கு, ஆமா
என்ன அசைவம் இருக்கோ இருக்கோ அத்தனை எனக்கு. எனக்கு. ஆனால் சரி. ராத்திரி 12 மணிக்கு நல்ல கறி குழம்பு வச்சு வச்சு நல்ல பொடியரிசி சோறு பொங்கி பொங்கி அம்மனுக்கு படப்புன்னு போடுவாங்க பாரு. ஆமா. அந்த படப்பை நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. ஆனா வெளியில சொல்லாத, அடுத்த வருஷம் போட மாட்டாங்க. ஆமா. மகடாசூரா, உனக்காக நான் அம்மா விட்டு கொடுக்க. விட்டு கொடுக்க. தாயே. சரி. வருஷத்துக்கு ஒரு தடவை தானா? ஆமா. அப்புறம் என்ன உனக்கு டெய்லியா கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? விட்டு இருக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். ஆமா. ஆமாப்பா. யாருப்பா அது? வருஷத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா வயிறு நிறையுமா ஐயா? வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கொடை கொடுப்பாங்க. ஒரு ஊர்ல ஆட்டுக்குட்டி வருஷமா கொடை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஊர்ல கிடா அறுத்து படை போடுறாங்க. ஒரு ஊர்ல ஒரு பொட்டக்கோழி அடிச்சு அது பாதியை போட்டு பாதியை ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. கிடைக்கத சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். அந்த கொஞ்சம் கொஞ்சம் கனமா கொடுத்தா கொஞ்சம் வெயிட்டா இருக்குமான்னு பாக்கலாம். டே மகடாசூரா, வேணா பாரு, இல்லன்னா போ. கிடைச்சா கிடைக்கே, இல்ல போகுது போ. தாயே, என்ன கிடைச்சது போதும் ஆத்தா. பானக்காரத்தை முடி போல தள்ளி விடு. மகட யா குடிச்சுக்கிட்டு தான் சூடு பிடிக்கும். ஏண்டா மகடாதார, உனக்கு வாயு கொழுப்பு. இல்ல பானக்காரன் எனக்கு. பஞ்சாமரத்துல அந்த பருந்துண்டா அடக்க போறாங்க தள்ளு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஓ கணேசண்ண, என்ன வாயு ரொம்ப நீளுது. ஓகோ, என்னது அப்படியா? பானக்கரத்துக்கு அறுபடிதான் போடுவாங்களோ? சரி, நீ சாப்பிட்டு போப்பா. ஏ மகடாசூரா, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீ இருக்கணும். என்ன மீறி நீ எங்கும் போக கூடாது. உன்னை சமக்கணுமா போட்டு எவன்ட்டு இருக்கா சமக்கா? நான் 2 காலில் அடைஞ்சேன், 4 காலில் உடஞ்சாட்டா. செமக்கிறதுக்கு அண்ணன். ஆமா. ஓகோ கணேசண்ண, அப்ப அங்க ரொம்ப வெயிட் போட்டாச்சோ, சமக்க முடியல. மடப்பரத்து காளி. எப்பா சரி, சிங்கமுக வாகனத்திலே ஏறினால், அம்மா ஏறினால் 8 பேரும் கிளம்பிட்டா. ஆமா. எங்க கிளம்புறா தெரியுமா அம்மா? எங்க கிளம்புறாள்? 8 காளிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஒருத்திக்கு ஒருத்தி கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்ட்டு வாரா. ஏட்டி, இன்னைக்கு போய் நேரா ஆண்டவனை தாலி கட்ட சொல்லணும். அவன் ஏற்கனவே கழுத்துல தாலி இல்லாம இருக்கு. ஆண்டவனை தாலியோ போட சொல்லிட வேண்டிதான்.